शंकर तेरी जटा में बहती है गंगा धारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा। काली घटा के अंदर जिमिदामिनी उजारा, शंकर तेरी जटा बहती है गंगा धारा। काली घटा के अंदर जिमिदामिनी उजारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा। गल मुंड माल राजे, शशि बाल में विराजे, गल मुंड माल राजे, शशि बाल में विराजे, शशि बाल में विराजे, डमरू निनाद बाजे। त्रिशूल धारा, कर में त्रिशूल धारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा। मृग तीन तेज राशि, कटिबंध नाग फांसी, मृग तीन तेज राशि, कटिबंध नाग फांसी, कटिबंध नाग फांसी, गिरिजा है संग दासी, गिरिजा है संग दासी, सब विश्व के आधारा, सब विश्व के आधारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा।
मृग चर्म वसन धारी, वृषराज पे सवारी, मृग चर्म वसन धारी, वृषराज पे सवारी, वृषराज पे सवारी, निज भक्त दुखहारी, हाँ निज भक्त दुखहारी, कैलाश में बिहारा, कैलाश में बिहारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा। शिव नाम जो उचारे, सब पाप दोष टारे, शिव नाम जो उचारे, आ, शिव नाम जो उचारे, सब पाप दोष टारे, सब पाप दोष टारे, ब्रह्मानंद ना बिसारे, हाँ ब्रह्मानंद ना बिसारे, भव सिंधु पार तारा, भव सिंधु पार तारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा, काली घटा के अंदर जिमिदामिनी उजारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा, शंकर तेरी जटा में बहती है गंगा धारा, बहती है गंगा धारा, बहती है गंगा धारा। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் முழு சமர்ப்பண பாவத்தோட ஸ்ரீ மாதாஜியை நமஸ்காரம் பண்ணி 2 கைகள் மடி மீது வைத்து உட்காருவோம். நல்லா ரிலாக்ஸ்டா சின்ன குழந்தையோட நிலையில் உட்காருவோம். சந்தோஷ சித்தத்தோட உட்காருவோம். தெய்வீக அன்னையோட அன்பை பெற போறோம். அதனால சந்தோஷ சித்தத்தோட உட்காருவோம். மிகவும் அன்போட ஸ்ரீ மாதாஜியை பார்ப்போம். இரண்டு கைகளையும் கூப்பி பக்தி ஸ்ரத்தையோட மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் இங்க தியானம் செய்ய அமர்ந்திருக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு அனுமதியை தந்து தாங்கள் தான் இந்த தியானத்தை வழி நடத்த வேண்டும் தாயே. மெதுவாக முன்னிலை நீ உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.
ஸ்ரீ மாதாஜியை பார்த்துட்டே மெதுவாக நம்மளுடைய கண்கள் மூடிக்கொள்வோம். கவனம் நம்மளுக்குள் கொண்டு வருவோம். நம்முடைய ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். மிகவும் அன்போட மரியாதையோடு ஸ்ரீ மாதாஜியை நம்மளுடைய ஹிருதயத்தில் அழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய ஹிருதய கமலத்தை தாங்களுடைய இருப்பிடமா ஆக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய திருக்கமல பாத தரிசனம் எப்பொழுதும் எங்களுடைய ஹிருதயத்தில் கிடைக்க அருள் புரியுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சகஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கையும் நம்முடைய உச்சந்தலையில் சைத்தன்யத்தை உணர்வுமான் கவனிப்போம். மனதார கூறுவோம், ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த மனம், புத்தி, சரீரம், அகங்காரம் ஏதுமில்லை தாயே. தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மாதான். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மாதான். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மாதான். வலது உள்ளங்கை நம்மளுடைய உச்சந்தலைக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். நம்மளுடைய நுண்ணதர்கள் உணர முடியாதான் கவனிப்போம். முழு கவனம் நம்மளுடைய சகஸ்ராரமும் நம்முடைய வலது உள்ளங்கை நடுவுல என்ன உணர்வு வருதுன்னு அதன் மீது வைப்போம். மெதுவாக வலது கை மடிக்கை கொண்டு வருவோம். கவனம் சகஸ்ராரத்திலே வைத்து 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात्
श्री कलकी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। गणेश मंत्रम। ओम त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இடநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது வைப்போம். முழு கவனம் இடநாடி. இரண்டு உள்ளங்கையும் சகசிராரத்தில் வைப்போம். மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை பாதிக்கிற தமோ குணத்தோட எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்தி ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவரோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் எழுந்து அருள செய்யுங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். முழு கவனம் பிங்களா நாடி. இரண்டு உள்ளங்கையும் சகசிராரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை பாதிக்கிற ரஜோகுணத்தோட எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாயம் மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய பிங்களா நாடியை தூய்மைப்படுத்தி அதில் ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் எழுந்த அருள செய்யுங்கள் தாயே. இரண்டு உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். முழு கவனம் இரண்டு உள்ளங்கையும் சகசிராரத்தில் வைப்போம். நம்மளும் நல்லா நேரா உட்கார்ந்துப்போம். கண்கள் மூடியே இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை தூய்மைப்படுத்தி ஸ்ரீ பூமி மாதாவோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தூய அன்பும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத்
ॐ त्वमेव साक्षात् श्री आदिभूमिमाता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக இரண்டு உள்ளங்கையும் மடி மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜியை நோக்கி முழு கவனம் சுஷும்னா நாடி. மனதார கூறுவோம், ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய ஆன்மீக முன்னேற்ற பாதை சுஷும்னா நாடியை தூய்மைப்படுத்தி தங்களுடைய அன்பும் கருணையால் நிரப்பிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி எங்களுக்கு தியானத்துக்கு தேவையான சமநிலையை தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய கவனம் கடந்த காலத்திலோ பிற்காலத்திலும் போகாமல் நிகழ்காலத்தில் தியான நிலையில் நிலைநிறுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி எங்களுடைய சுஷும்னா நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேஷாவோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. இரண்டு உள்ளங்கையும் சரஸ்காரத்தில் கவனத்தை வைத்து பார்ப்போம். நுண்ணுதர்கள் நிலையில் மாற்றத்தை உணர்வோம். மெதுவாக நம்மளுடைய கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். நம்ம மூலாதார சக்கரத்தில் அமர்ந்த ஸ்ரீ கணேஷாவை தரிசிப்போம், வணங்குவோம், பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷாவாக எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி செயல்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய சிந்தனையும் பேச்சும் செயலும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க அருள் புரியுங்கள் தாயே. கவனம் மூலாதார சக்கரத்திலே வைத்து கணேஷ அதர்வ சீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः
त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नाद संधानं संहिता संधिः सैषा गणेश विद्या गणक ऋषिः निच्युद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நம்மளுடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம் மனமார குண்டலினி மாதாவை வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம் ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நம்மளுடைய கவனம் ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வருவோம் மனதார கூறுவோம் ஸ்ரீ மாதாஜி நாங்கள் எங்களுடைய அகங்காரமும் மமகாரமும் தேவையற்ற சுய கட்டுப்பாட்டுகள்
தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. எங்களுடைய ஆகிய சக்கரத்தை தூய்மைப்படுத்தி எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம் தாயே. நாங்களும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களையும் மன்னிங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். நம்மளுடைய சகஸ்ராரம் ஸ்ரீ ஆதிசக்தி, நம்மளுடைய தெய்வீக அன்னையோட இடம். மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சர்வ சக்கர சுவாமினி, சஹஸ்ரார சுவாமினி, சர்வ மங்களகாரிணி, தேஜோமயி, சர்வ ஞான பிரதாயினி, பக்தி முக்தி தாயினி சாயே. ஸ்ரீ மாதாஜி, சர்வ அலங்காரத்தோட எங்களுடைய சஹஸ்ர கமலத்தில் அமருங்கள் தாயே. எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. நாங்கள் முழுமையாக முழு நம்பிக்கையோட தங்களுடைய திருவடியில் சரணடைகிறோம் தாயே. நாங்கள் ஏதும் செய்வதில்லை, தாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளிலும் தாங்கள் தான் எங்களை வழி நடத்தி செல்லணும் தாயே. சர்வ ரக்ஷாகரியாக, சர்வ வியாதி நிவாரிணியாக எங்களுடைய சஹஸ்ர கமலத்தில் எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதியுங்கள் தாயே. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாராஜ்னி, மகேஸ்வரி, பரமானந்த ரூபிணி, தயவு செய்து தங்களுடைய அன்பு சக்தியோட உணர்வை மேம்படுத்தி எங்களுக்கு ஆனந்த நிர்விச்சார நிலையை தந்தருளுங்கள் தாயே. தாங்களோட மகிமையை முழுமையாக அறிந்து அதனோட ஆனந்தத்தை பெற அருள் புரியுங்கள் தாயே. கவனம் இரண்டு உள்ளங்கையும் சகசாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக கண்களை திறந்து மாதாஜியோட சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். Today we are here to celebrate Mahashivratri. It's a very great privilege for all of us to understand about Sri Mahadeva. Unless and until you have got your self-realization, you cannot understand what is the great personality, the character and the powers of Sri Mahadeva. It's not easy to conceive, also to reach the depth of his greatness unless and until we are humble. We have to be very humble to reach at the lotus feet of Sri Mahadeva. As you have seen that one has to cross even the Sahasrara to be at the lotus feet of this great personality. He is beyond our conception, but he resides in our hearts as the Spirit and is reflected very well when you get your realization. But still, one has to understand the powers of Sri Mahadeva, which is not very easy to describe about this great God in little words. The first power he himself has, that he is a very forgiving God. He forgives. He forgives us so many of our sins, so many of our destructive activities, our horrible mind which tries to create problems for everyone. Up to a point. But he has the greatest power to destroy. His destruction comes so suddenly because he rules all the elements. All the elements he rules. He rules the Mother Earth and he rules all other elements. Through their causal, he rules and he can destroy everything that he wants to if he finds there is problem.
I have to tell you that earthquakes are managed by him, not by me. I am not there for destruction. He is the one who sees what's happening on this earth, what's happening to the human being. I'll give you an example of Gujarat. Apart from anything, Gujarat people are very money oriented. They are worried with the stock exchange, this, that, all the time, money, 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 money. Even if they are abroad, they are extremely money oriented. Sometimes I am surprised. It's impossible to talk to them about Sahaja Yoga. And they like artificial type of things like some gurus or somebody. I don't know from where did they get this. Whatever it is. We have a state called Bhavnagar in Gujarat. Bhavnagar people came, they brought for me those silver slippers, padukas, to be vibrated. I was surprised. I was happy at least that these people are thinking about it. So they did a puja, they did a havan in Bhavnagar and also in Baroda. These are the two places where not touched even by the bhukamp, by the earthquake. Can you imagine? And Surat, which is very much distant, was absolutely shattered. There are Sahaja Yogis, very few. All of them were saved. And their houses also did not move. This is between the protection of your mother and the wrath of God Almighty. One has to understand this very well, that He has powers over all the elements. I went to France, and there some people in France tried to trouble me. And all the media got after me. And on the television, everywhere, they were saying all kinds of things against me. I knew something would go wrong somewhere. And suddenly from the sea, a big, I don't know what to call it, a big storm started. Suddenly, no one knows why. And two ships were completely sunk. And those people who went to rescue them got cancer. Then it came, this storm started moving fast, and all the churches lost their top heads, I should say. All the churches lost it. So many priests' houses were ruined. And it traveled and came up to the place where I had purchased a very big castle. Just stopped at the brink of it. Now, it's not my doing, I must tell you. But this is what He does. Though He is very forgiving, He is extremely kind, He is blissful, but you should be aware of His powers. All those powers are used to protect my work, I should say. It goes too far. And it is to show to people that they shouldn't obstruct the work of spirituality. It should be real spirituality. It should not be somebody like a false guru coming up and showing some magic
or talking something about some far-fetched things. But the real spirituality, if you have, the protection will be always there, and Shiva will be very busy. He's extremely blissful. And what does he give you is even more beautiful than you could think. He is extremely forgiving. I should say he is the source of such forgiveness. If you have forgiveness in your heart, he resides in your heart. Otherwise, gradually you start developing very difficult type of diseases. Say, if you are forgiving, your heart runs very fast. No one can touch your heart. You cannot get heart attacks. But if you are tolerating, suffering, and taking many things as a power of your own, doing wrong things, and forgetting about God, then you also start developing a very weak heart. So one side is that you develop a heart which is extremely aggressive and can become like Hitler's heart. Under any kind of pretensions, if you start torturing someone, your heart becomes solid, and then you can get a tremendous, massive heart attack, and all the troubles follow. This is inevitable. But supposing you are extremely tolerant and you tolerate all nonsense, you are very docile, you are a frightened person. If you are frightened and because of fright you do that, you can develop another kind of a heart we call as angina, where the blood supply is less and ultimately you develop a kind of a guilt and you lead a very mediocre life. So this second thing also is very visible among people who think they are very, very tolerant. I am saying that tolerance is all right because of spirituality, but not because you are frightened and you are afraid of something. If you are a Sahaja-yogi, you have no business to be afraid of anything. In India, people are afraid of everything. If they see a squirrel, they'll be frightened. If they see a lizard, finished. I mean, they are afraid of anything. And the ladies of India are so afraid of even cockroaches. This kind of temperament is absolutely stupid, because that makes you a kind of a person who is prone to angina. What is there to be afraid of? If you are a Sahaja-yogi and Sahaja-yogini, you are not to be afraid of it. They are afraid of rats, all kinds of nonsense, and they boast of it. And they talk about it. Here the heart is becoming weak and weak and weak. Also, I must say, the Indian men are responsible for that, because they treat their women as if they are appendages or
some sort of a liability, I don't know what they think them. Their behavior is so bad, unbelievable. Especially in the North India, I have seen women have no position. The woman is brought in the house, kept in the house, just like a maid servant. She has to cover her face all the time. She doesn't have to go out anywhere without permission. It's terrible. Some people say it is the Muslim influence or whatever it is. But when you believe in eternal life, in spiritual life, you should not be governed by any such nonsensical atrocities. And that's why I feel that you really need the emancipation of women in India. They are very good, they are very tolerant, they are very sweet, but they develop all the bad diseases, all the mental diseases, because they don't know their own value, they don't know their own self-respect. And on this I have already spoken at length. Why should men behave like that? Because I think in our country we have at least 70% are women. And the 70% people's energy is wasted in the North India. I don't know what they think of themselves. And then they are punished. All such countries can never prosper because women are the Lakshmis. But they have to be Lakshmis also. They have to behave like Lakshmis. But some of them come up like this that you are shocked. How can they be women? They look like devils. So it's such an imbalance in the society, which is punished again by Sri Mahadev. He is very kind and he looks after the people who are suffering. And he tries to punish people who make them suffer. It is his quality to help by destroying people who are aggressive. He doesn't talk of in Kundalini. He doesn't talk of self-realization. He just punishes them nicely in such a bad way that is shocking. And he relieves sometimes people like, I've seen many women who live like this, suffer so much. They die much earlier than their age. All this one has to see in the right perspective. He's there to protect, of course, but more to destroy. He protects all kinds of animals, all birds, all the nature he protects. He's the one who brings all the joy of spirituality. But if you try to become aggressive, then he is the one who will destroy. Sometimes he gives more long rope to hand. And so people think we are all right, they satisfy themselves. On the contrary, in the West I find the women are ruling the men more than the men. Very surprising. I don't know how they have handled the situation. But they are ruling all the time. And the men have to be under their thumb. I don't know how they have managed it. But they do it.
They are not humble. They don't love. And they will go on divorcing their husbands all the time. They do not love. They don't know what is love is. But also, I've seen men don't understand what love is in India. They don't know how to love their wives, which is a life partner. How to respect. They don't understand. There, then comes a great wrath. And this wrath works in so many ways in creating horrible diseases and in creating problems and problems for such men. And the society also is responsible for doing all kinds of things against humble people. Both ways, one has to understand that if you are aggressive, you are under the third eye of Sri Mahadeva. In any way. If you are aggressive, say with your servants. If you are aggressive with your subordinates. If you are aggressive with your children. There is this wrathful God watching, and one can get under the spell of his destruction. But he gives us the great heights of Himalaya. He makes human beings extremely beautiful, very noble. And he wants that people should love each other. There should be pure love among human beings. And also, he makes you very delicately behaving towards other people. Very sweetly behaving towards others. If you don't have that, then you are going in the wrong direction. But his greatest thing is that he gives you the height and the depth. If you are worshipping him, then you develop such heights that you see the whole world as a witness. He sees the whole world as a Sakshi Swarupa, as a witness. And so, he is the knowledge. He is the pure knowledge. You may get your realization, all right? You might feel cool breeze in your hands, all right? But do you have the knowledge? I have to tell you. What finger means what hand means what is vibrations, I have to tell. He is that knowledge. He is the pure knowledge, complete knowledge of the highest level. So he is the source of knowledge. Those people who are not humble cannot get that knowledge. Those people who are arrogant and who do not handle others delicately, sweetly, beautifully, are not blessed by him. They cannot achieve anything in life. What do we have to achieve? Not your position, not your wealth, not all these outward things, but
You have to achieve a loving heart. Heart with which you can love. If there is Shiva in your heart, you will love everyone in a very beautiful manner. There won't be any nonsensical ideas about love. Just pure love for all the people. Is the blessing. Then all your harshness goes away. For example, if you have a little power, so you start to misusing it. Look at Shiva. He has so many powers. If he starts misusing, there won't be even a blade of grass left on this earth. How much we are sinful, selfish, you know that. But still he gives you a chance. So let's see, they might improve. And he is extremely generous, extremely generous. He is very forgiving and also extremely generous. Now supposing there are people who are living in a desert and they are very good people and they are suffering because they are living in a desert. He will create oases for them. He controls the Mother Earth. He can do everything to make them happy if they are spiritual, if they worship Him. But human beings are so stupid that they go on fighting also in the name of God. Like in the south we have two types of people. One who worship Shiva, another who worship Vishnu. Can you imagine? Vishnu used to worship Shiva. Nobody is higher, nobody is lower. It's so important. Everything is so important. But they used to fight on this point. If they are worshipping Shiva or they are worshipping Vishnu, and nowhere near the reality they were. They did not what was the reality, nothing. Just fighting. In the name of God, those who fight, Shiva comes on them and he is strident, hits them. You are not to fight in the name of God, but you have to love and understand. So this fighting in the name of God is a nonsense. Not only that, but it's very, very dangerous. All such people who will do that will be destroyed. It is self-destructive. Such people will be destroyed completely. So, you should understand that in the name of God you have to love. You have to understand. You need not tolerate nonsense, it's different. But you have to love people, spread your love. Gradually this love can go all over the world. And then the vision of mine I can see working out. But if there's fighting, there's hatred, there's all kind of aggressiveness, these are all against Shiva, and such people will be destroyed. What will I do with them? What can I do if they are destroyed? If they are very money-oriented, materialistic people, they are not loving them. They love you only for money. All such people will be destroyed. No doubt. One should be not only humble, but should be extremely loving. To get the blessings of Shiva, you have to be extremely loving. Such people may not be very cunning, clever, may be very innocent,
Must be. Because when you love somebody, you want to help that person. I have suffered myself. I have tried to help people and they have deceived me. So what? That's their nature. And they are destroyed. What can I do? I didn't ask them that you deceive me, but they deceived me. I don't know why. And I've been very kind and nice, still they deceive me. So then the destruction follows. What can I do about it? I don't want anybody to be destroyed. I love this creation of mine, and I don't have any way of protection them if they are destructive. Because there's another great power who can destroy them. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு இன்றைய தியானத்துக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. ஸ்ரீ மாதாஜி, இந்த தியானத்தில் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம்.